ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிகடை பூனா. எல்லோரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ரேட்டு தாங்க ரொம்ப ஏறி போயிருக்கு. சாதா பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா 230 விற்கிது. அதுவும் நல்ல விலை சொத்தையாக இருக்குது நாட்டு பூண்டு. இப்போ நானே மலை பூண்டு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்ட ரேட் ஏறும் தெரிஞ்சு நான் வாங்கும்போது 230 இன்றைக்கி 300 விற்கிது. ஸோ இந்தமாரி நம்ம ஏறுற பொருளை வாங்கி தான் நம்ம வந்து ஸ்டாக் வச்சு விற்கணும். ஸோ அப்போ அதில் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாதிரி புளியும் பார்த்தீங்கன்னா இப்போது சாதா புளியும் 150 180 200 நல்ல புளிலாம் விற்கிது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி இந்த டைமில் 20 பாக்கெட்டு இது மாதிரி 1/4 கிலோ பாக்கெட்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். நல்ல மூவிங் கிடைக்கும் மளிகை கடையில். எது நம்மளுக்கு ஏறுதோ அந்த பொருள் வாங்கி நம்ம வந்து முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு கூட எக்ஸ்ட்ரா 20 30 வச்சு நம்ம விற்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். கஸ்டமராக இருந்தாலும் நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க புளி பூண்டுலாம் சொல்லுங்கள். மளிகை கடைக்காரர் இருந்தால் இந்த டைமில் வாங்கி சேல்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100 50 200 1/4 கிலோ இதுவே நல்லா உங்களுக்கு மூவிங் ஆகுங்க. நம்ம நினைக்கிறோம் 1 கிலோ எடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 1 கிலோ எடுக்கிறது ஒரு கஸ்டமர்னால் இந்தமாரி 100 200 வாங்குறவங்களாம் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஏன்னா ரோட்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புளி பூண்டு இப்போ விற்கல. ஸோ மல்லிகை கடை தேடி தான் வருவாங்க. ஸோ மல்லிகை கடைக்காரங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் புளி பூண்டுலாம் தைரியமாக வாங்கி வில்லுங்க. நல்லா லாபம் கிடைக்கும். உங்களுக்கு மேலே எதாவது தகவல் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நல்லா பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாருன்னா மல்லிகை கடை வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.